ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இது இந்த டெட்ரோசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வாட்டர் சாலபிள். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து இந்த வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த பவுடரை வந்து வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வைக்கிற தீனியில் வந்து என்ன பண்ணுறோமோ ஃபுட்டு என்ன கொடுக்கமோ அதுக்கு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு இது. நான்லாம் இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பவுடரை நான் போடுவேன். எப்படி போடுவேன்னா, ஒன்று வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக ஃபுட்டில் வந்து வைப்பேன். வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணுவேன், இல்லை ஃபுட்டில் எல்லாம் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால வெள்ளை கழிசல் ப்ராப்ளம் வரவே வராது. ஏன்னா முக்கியமாக ஒரு இதுக்கு ஏதாவது வெள்ளை கழிசல் டிசீஸ் வந்துட்டுன்னா மொத்தமாகவே இதாகிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பவுட்ரு, அதாவது டெட்ரோசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 100 கிராம் இது பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 2 ஸ்பூன் நம்ம வைக்கிற சாப்பாடை பொறுத்து 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கறதுனால அதுக்கு வெள்ளை கழிசல் டிசீஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நான் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த வெள்ளை கழிசல் நோய் எதுவுமே வராது.